கிறிஸ்து இயேசுவில் இணைந்த இறை ஆறுதல் உறவுகளே, திருச்சபையின் தொடக்க காலத்தில் பல்வேறு சவால்களுக்கும் கருத்து வேறுபாடுகளுக்கும் மத்தியில் கிறிஸ்துவின் நம்பிக்கையை பாதுகாத்த திருத்தந்தைகளில் ஒருவர்தான் புனித செஃப்ரினஸ். நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து ஆகஸ்ட் மாதம் 26வது நாள் இவரை நினைவு கூர்ந்து கொண்டாடி மகிழ்கிறோம். புனித செஃப்ரினஸ் ரோமில் பிறந்தவர். கிபி 198ஆம் ஆண்டு திருத்தந்தையாக பொறுப்பேற்று கிபி 217ஆம் ஆண்டு வரை திருச்சபையை வழிநடத்தினார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் 15ஆம் திருத்தந்தையாக கருதப்படுகிறார். இவர் வாழ்ந்த காலம் திருச்சபைக்கு மிகவும் சவாலான காலமாக இருந்தது. ரோமை பேரரசில் கிறிஸ்தவர்கள் பல்வேறு அழுத்தங்களையும் சிரமங்களையும் எதிர்கொண்டனர். அதே நேரத்தில் திருச்சபைக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துவின் இறைத்தன்மை மற்றும் தந்தை மகன் உறவு குறித்து பல்வேறு கருத்துகள் எழுந்தன. தப்பறை கொள்கைகளாக அவை வலம் வந்தன. இத்தகைய சூழலில் திருத்தந்தை செஃப்ரினஸ் திருச்சபையின் விசுவாசத்தை பாதுகாத்து இறை மக்களை வழி நடத்தினார். கிறிஸ்துவை பற்றிய உண்மையான நம்பிக்கையில் திருச்சபை நிலைத்திருக்க வேண்டும் என்பதில் அவர் அக்கறை கொண்டிருந்தார். அவரது காலத்தில் கலிஸ்து என்பவர் ரோமில் இருந்த கிறிஸ்தவ கல்லறையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். பின்னர் அந்த இடம் புகழ்பெற்ற புனித கலிஸ்து கல்லறை தொகுதியாக வளர்ந்தது. இதன் வழியாக ஆரம்பகால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய விசுவாசத்தையும் இறந்த விசுவாசிகளின் நினைவையும் எவ்வாறு பாதுகாத்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. புனித செஃப்ரினஸின் வாழ்க்கை நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை எடுத்து காட்டுகிறது. ஒரு நல்ல மேய்ப்பரின் பணி என்பது வெறுமனே மக்களை வழி நடத்துவது மட்டுமல்ல, குழப்பமான காலங்களிலும் உண்மையான விசுவாசத்தில் அவர்களை நிலைத்திருக்கச் செய்வதாகும். இன்றைய உலகிலும் பல்வேறு கருத்துக்கள், குழப்பங்கள், அழுத்தங்கள் நம்மை சூழ்ந்திருக்கின்றன. சில நேரங்களில் எது உண்மை, எதை நம்ப வேண்டும், எவ்வாறு வாழ வேண்டும் என்பதில் நமக்கே குழப்பம் ஏற்படலாம். அத்தகைய நேரங்களில் புனித செஃப்ரினஸ் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுத்தருகிறார். சூழ்நிலைகள் மாறினாலும் கிறிஸ்துவில் கொண்ட நம்பிக்கை மாறக்கூடாது. அதேபோல் நமது குடும்பத்திலும் சமூகத்திலும் திருச்சபையிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். அந்த நேரங்களில் மற்றவர்களை வெல்வதை காட்டிலும் உண்மையையும் அன்பையும் பாதுகாப்பதே முக்கியம். நமக்கு கொடுக்கப்பட்ட எந்த பொறுப்பாக இருந்தாலும் அதை நம்முடைய பெருமைக்காக பயன்படுத்தாமல் பிறரின் நலனுக்காக பயன்படுத்த வேண்டும். அதிகாரம் என்பது ஆதிக்கம் செலுத்துவதற்காக அல்ல, சேவை செய்வதற்காக என்பதை புனித செஃப்ரினஸின் வாழ்க்கை நமக்கு நினைவூட்டுகிறது. அன்பிற்கினிய இறை ஆறுதல் உறவுகளே, இன்று நாம் நம்மையே கேட்டுக்கொள்வோம். என் நம்பிக்கை உண்மையில் கிறிஸ்துவின் மீது ஆழமாக வேரூன்றியுள்ளதா? குழப்பமான சூழ்நிலைகளில் நான் உண்மையை தேடுகின்றேனா? கருத்து வேறுபாடுகளின் நடுவிலும் அன்பையும் ஒற்றுமையையும் பாதுகாக்கிறேனா? எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை பிறருக்கு சேவை செய்வதற்காக பயன்படுத்துகிறேனா? இந்த கேள்விகளுக்கு நேர்மையான பதிலை தேடும்போது புனித செஃப்ரினஸின் வாழ்க்கை நமக்கு வழிகாட்டியாக அமையட்டும். அவரது பரிந்துரையால் நமது விசுவாசம் ஆழப்படவும், உண்மையில் நிலைத்திருக்கவும், திருச்சபையின் ஒற்றுமையை அன்புடன் காக்கவும், நமது வாழ்வை இறைவனுக்கும் பிறருக்கும் அர்ப்பணிக்கவும் இறைவனிடம் மன்றாடுவோம். நம் புனிதர், கல்லறை தோட்ட பணியாளர்கள் மற்றும் மத விரோத கொள்கைகளுக்கு எதிராக போராடுபவர்களின் பாதுகாவலர். இந்த புனிதருடைய வாழ்க்கை மற்றும் அவர் சொல்லுகின்ற பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற புனிதர்களுடைய வாழ்க்கை மற்றும் அவர்கள் சொல்லுகின்ற பாடங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தீர்கள் என்று சொன்னால் இறை ஆறுதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை ஆறுதலும் இறைவனின் ஆசீரும் என்றும் நம்மோடு.